இப்போ நம்ம அடுத்த சாப்டர் பார்க்குறோம். என்னன்னா நம்பர்ஸ் உள்ளதுல ரொம்ப முக்கியமான சாப்டர் நம்பர் அப்படிங்கிறது. ஹிந்தியில் சொன்னோம்னா அங்க்னு சொல்லலாம், இன்னொன்று கின்தின்னு சொல்லலாம். அங்க் அப்படின்னா எண்ணிக்கை அப்படின்னு வரும், கின்தி அப்படின்னாலும் எண்ணிக்கைன்னு தான் வரும். இதுக்கு நிறைய வார்த்தைகள் சொல்லுவாங்க. அங்க்னு சொல்லுவாங்க, கின்தின்னு சொல்லுவாங்க, சங்கியான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் யூசேஜ்ல இருக்குது. பட் நம்ம இங்க பார்க்க போறது அங்க் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கலாம். இன்னொன்று நம்ம கின்திங்கிறத இப்போ வேண்டாம், பின்னால நம்ம அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான கிளாஸஸ் படிப்போம். அந்த நேரத்தில் இதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஹிந்தியோடைய நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க ஒரு 3 டைப்பா பார்க்க போறோம். இட் மீன்ஸ் என்னன்னா ப்ரியாரிட்டி 1, ப்ரியாரிட்டி 2, ப்ரியாரிட்டி 3. மீன்ஸ் ப்ரியாரிட்டி 1 என்ன அப்படின்னா 1 to 12 நம்பர்ஸ், 1 to 12 நம்பர்ஸ். அதுக்கப்புறம் ப்ரியாரிட்டி 2, ப்ரியாரிட்டி 2ல 13 to 30, 13 to 30. அதுக்கப்புறமா ப்ரியாரிட்டி 3, ப்ரியாரிட்டி 3ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 31 and above. ஏன் நம்ம இதை ப்ரையாரிட்டைஸ் பண்றது அவசியம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மேக்சிமம் நம்ம 1 to 30 அப்படிங்கிறதுக்குள்ளேயே இப்போ 1 to 12 பாருங்க. ப்ரையாரிட்டி 1ல நம்ம நாட்களா இருக்கட்டும், மணி, அதுக்கப்புறமா வாரம், மாதம், இந்த மாதிரியான மேக்சிமம் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே 1 to 12 கனெக்ட் ஆயிரும். சரியா? அடுத்தது 13 to 30. இப்போ இந்த 30 வரைக்கும் வச்சுக்கோங்க. நம்ம முதலே சொன்ன மாதிரி எத்தனை நாள்ல என் கூட்ஸ் வரும், எத்தனை நாள் லீவ் இருக்குது, எத்தனை வாரம் இருக்குது, தேதி என்ன, மணி என்ன, இந்த மாதிரியா மேக்சிமம் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே 1 to 30ல கவர் ஆயிரும். அப்ப 31 and above முக்கியம் இல்லையா அப்படின்னா கண்டிப்பா அதுவும் முக்கியம்தான். பட் இப்போ நம்ம கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல நம்ம 1 to 30 வரைக்கும் படிக்கிறது போதுமானது. அதுக்கப்புறமா ஒன்ஸ் நம்ம இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறமா 31 and above நம்ம பார்க்கலாம். ரைட்? ஸோ இதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பார்க்குறோம். ஓகே, இப்போ எவ்வளோ பேருக்கெல்லாம் ஹிந்தியில நம்பர்ஸ் தெரியும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எவ்வளோ பேருக்கு நம்பர் தெரியும், நம்பரே தெரிகிற மாதிரி இருந்தாலும் எவ்வளோ நம்பர் நமக்கு தெரியும் அப்படின்னு பார்க்கணும். மோஸ்ட்லி நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் பார்த்த வரைக்குமே, நான் கடந்த தூரங்கள் வரைக்குமே, நான் மீட் பண்ண எல்லாருக்குமே மோஸ்ட்லி 1 to 10 வரைக்கும் தெரிஞ்சிருக்குது. அதுக்கு மேல தெரிஞ்சவங்க வெகு சிலராக தான் இருக்கிறாங்க. சரியா? ஸோ ஓகே, நம்ம இங்க 1 to 30 வரைக்கும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் இப்போ 1 to 10. ஃபர்ஸ்ட் நான் ப்ரொனன்சியேட் பண்றேன், எப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் முதல்ல இருந்தும் அதை தான் சொல்றேன். என்னன்னா ஒரு வார்த்தை நம்ம சொல்லும் போது அதனுடைய உச்சரிப்பு எவ்வளோ கிளியரா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோதான் நமக்கு எவ்வளோ அந்த பாஷை தெரியும் அப்படிங்கிறத மற்றவங்க டிசைட் பண்ணுவாங்க. சரியா? ஓகே, ப்ரொனன்சியேஷன் 1 ஏக், 2 दो, 3 4 5 6 7 8 9 10. அகைன் பாருங்க, நான் ப்ரொனன்சியேட் பண்றேன். எந்த இடத்துல அழுத்தம் அதிகமா இருக்கு, எந்த இடத்துல ஃப்ரீயா இருக்குங்கிறத இன்னும் ஒரு டைம் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க ப்ரொனன்சியேட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ரைட்? ஓகே, ஏக், दो, तीन. तीन அப்படிங்கும்போது இத் அழுத்தணும். तीन, 4 5 6 7 8 9 10. ரைட்? ஓகே, இது வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு அப்புறமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 1 to 10 பார்த்தோம். ஃப்ரம் 11 to 20 இந்த இடத்துல எப்படி ப்ரொனன்சியேட் பண்ணணும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இதுல சில ட்ரிக்ஸ் சொல்லி கொடுக்குறேன், எப்படி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் 11 12 13
14 15 16 17 18 19 20 ரைட் ஓகே இத நம்ம நார்மலா படிச்சோம் அப்படின்னா ஞாபகம் வைக்கிறதுக்கு டைம் ஆகும் சிலருக்கு சில நாட்கள் ஆகலாம் சிலருக்கு சில வாரங்கள் ஆகலாம் அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம எஃபோர்ட்ஸ் அதிகமா போடுற மாதிரி இருக்கும் இதுல என்ன அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல சின்னதா ஒரு 2 ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது எப்போ வரைக்கும் அப்படின்னா நம்ம பழக்கமாகிற வரைக்கும் பழக்கமாயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படாது 11 இத இப்போதைக்கு 11ல இருந்து 18 பாருங்க 11 to 18 எப்படி முடியும் அப்படின்னா ரா 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 நான் தான் முடியும் இது யூனிக்கான விஷயம் எப்படி ரான்னு தான் முடியும் 11ல இருந்து 18 வரைக்கும் உள்ள வார்த்தைகள் எல்லாமே எப்படி முடியும் அப்படின்னா ரான்னு தான் முடியும் பாருங்க 11 18 11 12 13 இந்த இடத்துல 14 16 14 16 இந்த ரெண்டும் விதிவிலக்கு இது இந்த மாதிரியான ஒரு செலக்டிவான ஒரு இதுக்குள்ள வராது 14 16 மட்டும் இல்ல 24 26 34 36 44 46 இந்த ரெண்டுமே எப்பவுமே இந்த லைன்ல வராது மாறிட்டே இருக்கும் சரியா 14 15 15 16 17 18 சோ இதெல்லாமே எப்படி முடியுது ரா 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 ரானே முடியும் இது ஒரு யூனிக்கான விஷயம் இது தவிர்த்து வேற எந்த நம்பருக்காவது இப்படி முடியுமானா கண்டிப்பா முடியாது ரைட் ஓகே அடுத்தது பாருங்க இப்போதைக்கு இந்த 11 இருக்கட்டும் 12 12 நம்ம ரெண்டுன்னு என்ன படிச்சோம் தோன்னு படிச்சோம் இப்போ 12 22 32 42 52 62 அந்த சீரீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா பா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் சரியா பா ஒன்னு குறிலா இருக்கும் இல்லைன்னா நெடிலா இருக்கும் சோ ஸ்டார்ட் ஆகிறது பான்னு தான் ஸ்டார்ட் ஆகும் அடுத்தது 13 நம்ம 3 அப்படின்னு பார்த்தம்போது என்ன படிச்சோம் தீன்னு படிச்சோமா ஓகே இப்ப 13 23 33 இந்த லைன் எல்லாமே எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா தே அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும் நம்ம தமிழ்ல எழுதியாச்சு தே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் 14 4 அப்படின்னா சார்னு சொல்லுவோமா இந்த 14 24 34 44 இந்த லைன் எல்லாமே எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா சவ் சவ் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும் அடுத்து 15 5 அப்படின்னா நம்ம பாஞ்சுன்னு சொன்னோமா அதே மாதிரி 15 25 35 45 இந்த சீரியஸ் எல்லாமே எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 15 25 35 இந்த சீரிஸ் எல்லாமே பா அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும் சோ இந்த பெரிய பி இருந்ததுன்னா நம்ம 2ன்னு ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பீன்னு இருந்ததுன்னா 5ன்னு ஞாபகம் வச்சுக்கணும் ரைட் அடுத்து 16 இப்போ இந்த 16 26 36 46 இந்த சீரியஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா சே சா சோ இந்த மாதிரியான வார்த்தைகள்ல தான் இந்த 6 அப்படிங்கிற சீரியஸ் ஸ்டார்ட் ஆகும் ரைட் 7 7னா என்ன படிச்சோம் சாத் இந்த சாத்துங்கிறது 17 27 37 47 அந்த சீரியஸ்ல போகும்போது எப்படி ஆயிரும் அப்படின்னா சத் அப்படின்னு ஆயிரும் சாத்துங்கிற நெடில் சத் அப்படின்னு ஆயிரும் எப்போ இந்த 17ங்கிறது 17 27 37 இந்த மாதிரியான சீரியஸ்ல போகும்போது குறிலா ஆயிரும் சத் அப்படின்னு ஆயிரும் அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும் அடுத்தது 8 நம்ம என்ன படிச்சோம் ஆட்டுன்னு படிச்சோமா ஓகே இப்போ இந்த 8 18 28 38ன்னு போகும்போது ஆட்டுங்கிறது அட் அப்படின்னு குறிலாயிரும் ஆட்டுங்கிறது அட்டுன்னு குறிலாயிரும் அடுத்து 19 9 அப்படின்னா நவுன்னு படிச்சோமா ஓகே இந்த 19 இதே சீரியஸ் 19 29 39 இந்த சீரியஸ் போகும்போது இது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா உன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆனாலே அது அந்த 19 29 சீரியஸ்னு தெரிஞ்சுக்கலாம் இதனுடைய அடுத்த பார்ட் எப்படி இருக்கும்னா நம்ம அடுத்த நம்பர் இருக்கு இல்லையா இதனோட கனெக்ட் ஆயிடும்
சரியா? உன் ஈஸ், உன் ஈஸ். அடுத்து 20 பீஸ். இப்ப அகைன் நீங்க இதை ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணி பாருங்க. பா ரா, பாரா. தே ரா, தேரா. இங்க தேன்னு ஸ்டார்ட் ஆகும், ரான்னு முடியும். சோ தே ரா, தேரா. இந்த 14 16 டிஃபரெண்ட் பார்த்தோமா, அதனால சவுன்னு ஸ்டார்ட் ஆகுது. சௌ தா. பன் ரா, சோலா. சத் ரா, அட்டா ரா. இது எல்லாமே எப்படி இருக்குது? ரா ரா ரான்னு ஸ்டார்ட் ஆயிருக்கா? ஓகே. இது எதுக்கு அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம கொடுத்திருக்கக்கூடிய சின்னதான ஒரு டிப்ஸ். இதை நீங்க சின்ன ஒரு எப்படி சொல்லுவோம்னா எழுதி வச்சுக்கோங்க. சும்மா கனெக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நம்பர்ஸ் மறந்தா கூட அடுத்த நிமிஷம் அது ஞாபகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்? ஸோ மறுபடியும் ஒரு டைம் ப்ரொனன்சியேட் பண்ணிடுறேன். 11 12 13 14 15 16 17 18 19 20. ரைட்? ஓகே. இது வரைக்கும் நம்ம 1 to 20 பார்த்தாச்சு. இப்போ from 21 to 30 பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க, ஒரு டைம் ப்ரொனன்சியேட் பண்ணிடுறேன். திரும்ப இந்த இடத்துல ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். 21ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இக்கீஸ், இக்கீஸ். பாயிஸ், तेईस, 24, 25, 26, 27, 28, 29, 30. ரைட்? ஓகே. இந்த இடத்துல பாருங்க 11 to 18 நம்ம ரா ரான் முடியும் பார்த்தோம். இப்போ from 19 to 28, 19 to 28 எப்படி முடியும் அப்படின்னா ஈஸ் அப்படின்னு முடியும். ஈஸ் அப்படின்னு முடியும். சரியா? எப்படி அப்படிங்கிறது இதோட பாருங்க. இந்த இடத்துல 21 1 அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஏக் அப்படின்னு சொல்லுவோமா? ஏக் ஈஸ், ஏக் ஈஸ். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? இக்கீஸ் அப்படின்னு சொல்றோம். ரைட்? ஓகே. அடுத்து 2னா நம்ம பான்னு ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னோமா? பா ஈஸ். முதல்ல 12ங்கும் போது நம்ம என்ன படிச்சோம்? பா ரான்னு படிச்சோம், பாரா. இப்போ என்ன படிக்கிறோம்? பா ஈஸ், பாயிஸ். அடுத்து 23 தேயிஸ் அப்படின்னு சொல்றோம். தேயிஸ். நம்ம இத 13 நம்ம எப்படி படிச்சோம்? தே ரா, தேரான்னு படிச்சோமா? இதையே நம்ம 23 தே ஈஸ் அப்படின்னு படிக்கிறோம். சோ இப்படிதான் ஒன்னொன்னா நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். சரியா? தேயிஸ். சௌ பீஸ். அகைன் பாருங்க, இங்க உச்சரிப்புல சின்ன மாறுபாடு வரும். 24 26. நம்ம ஏற்கனவே 14 16 பார்த்தோமா? அதே மாதிரி 24 26. இதுல சௌ பீஸ். சவுன்னு தான் ஸ்டார்ட் ஆகுது, பட் இங்க எப்படி வருது? அடுத்தது பீஸ். ஓகே. அடுத்து 25 25, 25 26 சப் பீஸ். அகைன் சப் பீஸ். 27 சதா ஈஸ், சதா ஈஸ். 28 அட்டா ஈஸ், அட்டா ஈஸ். 29 நம்ம எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம்? உன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் சொன்னோமா? இங்க உன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அடுத்த நம்பர் எப்படி கனெக்ட் பண்ணிருக்கு? தீஸ். உன் தீஸ். 30 தீஸ். உன் தீஸ், தீஸ். சரியா? ஓகே. அகைன் ஒரு டைம் ப்ரொனன்சியேட் பண்ணிருங்க. 21 21, 22 22, 23 23, 24 24, 25 25, 26 26, 27 27, 28 28, 29 29. இதை அழுத்தி சொல்லணும். 29, 30 30. சரியா? சோ இப்ப நம்ம 21 to 30 பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்க, இப்போ 11 to 18 ராரான்னு பார்த்தோம். 19 to 28 ஈஸ்னு பார்த்தோம். அடுத்ததா நம்ம 29 to 38 எப்படி வரும் அப்படின்னா தீஸ் அப்படின்னு வரும். எப்படி முடியும்?
தீஸ். அப்போ நீங்களே அதை எடுத்து கனெக்ட் பண்ணி பாருங்க. 29 வந்ததா? உன் தீஸ். 30 தீஸ். 31 அப்படின்னா எக் தீஸ். 32 ப தீஸ் பத்தீஸ். 33 தே தீஸ் தேத்தீஸ். இந்த மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பரை நீங்களாவே கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வேற ஒண்ணும் இல்ல. தமிழ்ல நம்ம பார்த்தோம்னா 1 2ன்னு 10 வரைக்கும் பார்த்திருப்போம். அதுக்கப்புறமா 11 12 அப்படின்னு படிச்சுட்டு இருப்போம். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ டிஃபால்ட்டா அது ரிப்பீட்டடா தான் வந்துட்டு இருக்கும். நம்ம இப்போ வரைக்கும் அதை கவனிச்சு பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும். மறுபடியும் சொல்லி பாருங்க. 11 12 13 14 15. அந்த 10ங்கிற வார்த்தையில ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த 1 2ங்கிறது தான் ரிப்பீட் ஆகும். அதே மாதிரிதான் 21. அந்த 20ங்கிறது அடுத்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அப்புறம் அந்த 1 2 3 தான் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரிதான் இதுக்கும் இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்படிதான் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஸ்டார்டிங் இந்த எண்டிங் இந்த 2 விஷயம் நமக்கு தெரிஞ்சதுன்னா ஹிந்தியில நம்பர் சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னைக்கு நீங்க இந்த நம்பர்ஸ் 1 to 30 நம்ம பார்த்திருக்கோம். இத வாசிச்சு பாருங்க, ப்ரொனன்சியேட் பண்ணுங்க. wherever you get free, நீங்க எந்த இடத்துல ஃப்ரீயா இருப்பீங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த இடத்துல உட்காருங்க. லவுடரா இத ப்ரொனன்சியேட் பண்ணுங்க. 1 to 30 திரும்ப திரும்ப லவுடரா ப்ரொனன்சியேட் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ப்ரொனன்சியேட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு பேச்சுல அது உதவும். எப்படின்னா நம்மளுடைய நாக்கு இந்த வார்த்தைகளுக்கு பழக்கப்படலை. சோ டங்கை ட்விஸ்ட் பண்ணணும். டங் ட்விஸ்ட் பண்ணும்போது திரும்ப 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 அந்த வார்த்தைகளை சொல்லும் போது நம்ம நாக்கு இந்த வார்த்தைகளுக்கு பழக்கமாயிரும். அதைத்தான் நம்ம டங் ட்விஸ்ட்னு சொல்லுவோம். நாவை பழக்கப்படுத்துறது. சோ இதை சொல்லி சொல்லி பாத்துருங்க. ஒரு நாள் டைம் எடுத்தா போதுமானது. படிங்க. அதே நேரம் எழுதி பாருங்க. உங்களுக்கு எத்தனை டைம் முடியுதோ எழுதி பாருங்க. என்னுடைய இது இன்ஸ்ட்ரக்ஷன் ஹோம்ஒர்க் நோட்ல அட்லீஸ்ட் ஒரு டைமாவது நீங்க எழுதணும் அப்படிங்கிறது கம்பல்சரி. பட் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க எழுதி பாக்குறீங்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்லி பாக்குறீங்களோ உங்க மனசுல நிற்கும். இது நம்ம பேசும்போது உங்களுக்கு ரொம்ப பெரிய உதவிகரமா இருக்கும். சோ இன்னைக்கு நம்மளுடைய இந்த நம்பர்ஸ் பார்த்திருக்கோம். இதை திருப்பி படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.